Advika, இப்போ நம்ம ஒரு பிளான் பண்ண போறோம். அப்பாவை கூப்பிடுறோம். கூப்பிட்டு கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்றோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் அப்பா வந்து எப்படின்னா சமைக்க வச்சிடறோம். ஏன்னா பாத்திரம் நிறைய இருக்கு, பாத்திரம் வேற வாஷ் பண்ணணும். அம்மாவால பண்ண முடியாது. ஏன்னா அம்மா வந்து பாப்பாவையும் பார்த்துக்கணும், உன்னையும் பார்த்துக்கணும். நானு பாப்பா நீனு 3 பேரும் பெட்ரூம் போயிடுறோம். அப்பாவை சமைக்க அனுப்பிச்சிடுறோம். சரி, அப்பா வராரு, அமைதியா அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவோம். அப்படியே பின்னாடி உட்காந்துக்கோ. சரி, யூடியூப் ஆரம்பிச்சேன். யூடியூப் ஆரம்பிச்சிட்டு என்னதான் போடுறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குன்னு தெரியல. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கா போடணும், நல்ல நல்ல வீடியோஸ்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன். ஓகே, போடலாம். நீங்க என்ன கண்டென்ட் ஏதாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நிறைய இருக்கேம்மா கண்டென்ட். நிறைய ராகம் பாடுறீங்க, நிறைய இருக்குன்னு. நீங்க பாடுங்க பேசாம. அதாம்மா நான் சொன்னல கண்டென்ட் டெய்லி ஒரு கண்டென்ட் சொல்றேன் நானு. அந்த மாதிரி ஒரு பண்ணலாம் கண்டென்ட். அன்னைக்கு சொன்னேன் அந்த மாதிரி. இன்னைக்கு ஜப்பான் கதை திவ்யா ரோஜு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. சொன்னல அன்னைக்கு நான் கண்டென்ட் உனக்கு. ஓ, மெசேஜ் பண்ணீங்களே அதுவா? எஸ். அது செட் ஆகாதுங்க. சரி, அவுட்டோர் போய் பண்ணலாமா? ஓ, ஒரே பனியா இருக்கு, வெளியில பண்ணணும் கஷ்டம். குழந்தைங்களுக்கு பனி, ஒரு ஃபீவரா. கெட் ரெடி வித் மீ பண்ணிட்டா நானு. அந்த எல்லா கேர்ள்ஸும் அது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டு கேமரா முன்னாடி வந்து கெட் ரெடி பண்றாங்களே. இப்போதைக்கு வேணாம், ஏன்னா ஸ்டார்டிங் இல்லையா யூடியூப், அதனால இப்போதைக்கு வேணாம். சரி, ஓகே. சமைக்கட்டா? தெருவுக்கு 10 பேர் சமைக்கிறாங்களே, என்னதான் பண்றது? டான்ஸ் நமக்கு செட் ஆகாது. நீ பாடிட்டேன் பேசாம. ஏங்க, நம்ம பாட்டை பத்தி உலகத்துக்கே தெரியும், செட் ஆகாது சுத்தமா. ஆதிகா வச்சு பாட்டு பாடுவி. ஆதிகா வச்சு ரைம்ஸ் தான் சொல்ல வைக்க முடியும். அதான் ஆதிகா ரைம்ஸ் சொன்னால ஆல்ரெடி அதுவே வியூஸ் போல போகும். இப்பதானே நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ ஆதிகாக்கு பாட்டு பாடுறது இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஆமா, சரி விடுங்க, பண்ணலாம் ஏதாச்சும். இல்ல இப்படி பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? அப்படி எப்படி? அதான் இன்னைக்கு சொன்னேன் நான், இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணாங்க. என்ன நம்ம டிராவல் vlog பண்ணலாமா? டிராவலே பண்ண மாட்டேன்றோம். நம்ம டிராவல் பண்ணாதான் நம்ம டிராவல் vlog பண்ண முடியும். சரி, நியூ இயருக்கு போறோம்ல நம்ம. சோ நியூ இயருக்கு ஏதாச்சும் ஒரு vlog பண்ணலாமா? நியூ இயருக்கு பண்ணலாம். அது ஒரு வீடியோ எடுத்து போடலாம். vlog மாதிரி இல்லாம கான்செப்ட் தான் பண்ணலாம் நம்ம. சரி, அங்க போய் கான்செப்ட் ஏதாச்சும் பண்ணலாம். இங்கேயே கான்செப்ட் ட்ரை பண்ணலாம். எது பண்ணலாம்? எதனா பண்றோம். ஏங்க, அந்த ஃபுட் vlog பண்ணலாமா? போய் டேஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஹோட்டல்லாம் டேஸ்ட் பண்ணி இங்க நல்லா இருக்கு, அங்க நல்லா இருக்கு. இப்போ எல்லாம் உஷாராயிட்டாங்க திவ்யா, அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ண முடியாது. சரி, இப்போ புதுசு ட்ரெண்டுங்க. நீங்க வேற கிச்சனுக்கு எடுத்துட்டு போறாங்க கேமராவை, கிச்சன்ல வச்சிடுறாங்க. அப்படியே அவங்க சமைக்கிறாங்க, அவங்க வாஷ் பண்றாங்க, இது கிளீன் பண்றாங்க. அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு அவங்க வந்து அந்த அழகா பேசி அவங்க வீடியோ எடுத்து போடுறாங்க. அதுக்கு வந்து 1 மில்லியன் 2 மில்லியன் 10 மில்லியன் போகுது. வீட்டுல பெருக்குறாங்க, வீட்டுல துணி மாடிக்கிறாங்க. நான் கூட ஒரு கிச்சன் போட்டேனே, நல்லா நாங்க இருந்தது. அது என்னம்மா, வீட்டுல டெய்லி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீ போடணும்னா எல்லா வீட்லயும் இதெல்லாம் நடக்குது. கண்டிப்பா எல்லா வீட்லயும் இதெல்லாம் டெய்லி பேசிஸ்ல பண்ண வேண்டியதான். அதெல்லாம் பண்றாங்க. சரி, பண்ணலாம். ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணி பண்ணலாம். அட்லீஸ்ட் வீக்லி ஒரு வீடியோ வச்சு பண்ணலாம். நல்ல வீடியோல முயற்சி பண்ணலாம், ஒரு வீடியோ பண்ணலாம், அவ்வளவுதான். அது நல்லதா, அது ஓகேவான்றது வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் டிசைட் பண்ணிப்பாங்க, வியூவர்ஸ் பார்த்துப்பாங்க. ஓகே, யூ கிவ் யுவர் பெஸ்ட். சரி, இப்போ ஓகேங்க, நம்ம வீடியோ போட போறோம். எங்க ஆத்விகாவுக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கும் ரொம்ப பசிக்குது. டின்னர் பண்ணணும். யார் பண்ணலாம்? யார் பண்றான்? சரி, நான் போயிட்டு டின்னர் பண்ணிடுறேன். தோசையும் சட்னியும் பண்ணிடுறேன். குழந்தைங்க நீங்க பாத்துக்கிறீங்களா? வேணாமா, குழந்தைங்கள நீ பாத்துக்கோ, நான் போய் டின்னர் பண்ணிடுறேன். சரி, பண்ணுவீங்களா? தோசை சட்னி சூப்பரா பண்ணுவோமா? ஓகேங்க, நானும் அதுக்காகவும் போய் ரெஸ்ட் எடுக்கிறோம். நல்லா போய் பண்ணுங்க. சரி. Done.